தமிழக அரசிடமிருந்து அருமையான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு வேலை டி. என் சேனல் முழு வீடியோவின் ஸ்கிப் தெரியாமல் கடைசி வரை பார்க்கவும். தமிழக முதல்வர் பசுமை கூட்டுறவு திருப்பாயம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை இணைந்து வெளியிடப்பட்டுள்ள இந்த வேலை வாய்ப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மொத்த காலி பணியிடங்கள் 40 ஆகும். அதன்படி 2 காலி பணியிடங்கள் மாநில அளவிலும் அடுத்த 38 காலி பணியிடங்களும் மாவட்ட வாரியாகவும் நிரப்பப்படுகிறது. மொத்தம் 40 காலி பணியிடங்களாகும். இவ்வேலைக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காலி பணியிடம் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அரசாங்கம் சார்ந்த துறைகள் இணைந்து மேற்கொள்ளும் ஆய்வு மற்றும் அறிக்கை சம்பந்த வேலையாகும். இந்த காலி பணியிடங்களில் முக்கியமான வேலை என்னவென்றால், அரசாங்கத்துடன் இணைந்து பசுமை ஆய்வு மற்றும் வானிலை சம்பந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் அதன் சம்பந்தமான டேட்டாக்களை சரிபார்த்து சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தவும் ஏற்பாடு செய்யவும் இப்பணிக்கான வேலையாகும். வேலைக்கான தேர்வு முறை நேர்முக வழியாக தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மற்றும் சம்பளம் மாதம் 85,000 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலை ஜூலை 2025 வரை பணியாமர்த்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வேலைக்கான காலம் முடியும் பொழுது 1 மாத கால சம்பளம் அப்பணியாளருக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுகளுக்கான தகுதி பொறுத்தவரை 3 ஆண்டு காலம் இது சம்பந்த பணியில் பணியாற்றி இருக்க வேண்டும் மற்றும் இளநிலை பட்டப்படிப்பில் குறைந்தது 60% மதிப்பெண் எடுத்திருக்க வேண்டும் மற்றும் முதுகலை பட்டப்படிப்பில் அறிவியல் சம்பந்த பாடப்பிரிவு எடுத்து இருக்க வேண்டும் அல்லது MPA பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேற்படி தகுதி பொறுத்தவரை அறிவியல் அல்லது விலங்கியல் அல்லது காடுகள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பட்டப்பிரிவு படித்து இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும். எழுதுதல் மற்றும் பேசும் திறமை உடையவராக இருக்க வேண்டும். தமிழ் மொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் இதர ஏதேனும் திறமை இருப்பின் அதற்கான சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலைக்கான வயது வரம்பு பொறுத்தவரை 30 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடாது. SC/ST பிரிவினர்கள் 35 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைக்கான தேர்வு முறை கல்வித் தகுதி மற்றும் இதர தகுதிகள் அடிப்படையில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அதற்கேற்ப விண்ணப்பதாரர்கள் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவர். நேர்முகத் தேர்வில் தேர்வாகும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் பணியிடத்தில் அமர்த்தப்படுவர். பணிக்கான கடைசி விண்ணப்ப நாள் 26 ஜூலை 2024 மற்றும் இதற்கு எவ்வித கட்டணங்களும் கிடையாது. காலி பணிக்கான விண்ணப்பம் ஆன்லைன் மூலமாகவே வரவேற்கப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அப்ளை லிங்கை கிளிக் செய்தவுடன் விண்ணப்பம் விண்ணப்பிக்க வேண்டிய இடத்திற்கு வந்துவிடும். இவ்வாறு வந்த பிறகு விண்ணப்பதாரரின் பெயர், வயது, பிறந்த தேதி, தந்தை பெயர், விண்ணப்பதாரரின் முகவரி மற்றும் இதர தகவல்கள், கல்வி தகுதி, மதிப்பெண், சராசரி ஆகியவற்றை இப்பகுதியில் நிரப்ப வேண்டும். மொத்தம் 7 பகுதியாக விண்ணப்பம் பிரித்துக் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் குறிப்பிட்டுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் உண்மையான பதிவுகளை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். இல்லையெனில் சான்றிதழ் சரி பார்க்கும் பட்சத்தில் விண்ணப்பதாரர்கள் நிராகரிக்கப்படுவார்கள். அதன்படி விண்ணப்பத்தில் கடைசியாக விண்ணப்பதாரர் பணியாற்றிக் கொண்டிருந்த பணியிடத்தை பற்றி இதில் விவரிக்குமாறும் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் விண்ணப்பதாரர் பணியாற்றிய பொறுப்பு மற்றும் அதன் பற்றிய தகவல்களையும் இதில் நிரப்பும்படி கேட்டிருக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி விண்ணப்பதாரர் இப்பணியிடத்திற்கு தேர்வு செய்யும் பட்சத்தில் எவ்வாறு பணி மேற்கொள்வார் என்பதை கற்பனை ரீதியாக 500 வார்த்தைகள் எழுதும்படியும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்து கேள்வியாக என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற தலைப்பில் 500 வார்த்தைகள் மிகாமல் ஒரு கட்டுரை எழுத வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் முடித்த பட்சத்தில் விண்ணப்பம் விண்ணப்பிக்கப்படும். நன்றி, வணக்கம். இதுபோன்ற அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.